இருந்து இயேசுவின் அண்டையிலே வந்து நிற்கிறார். இயேசுவின் அண்டைக்கு இயேசு படவில் ஏறி உட்கார்ந்துட்டார். இதெல்லாம் கேட்டு உட்கார்றது இல்லை. அதான் இயேசுவும் பேதுருவும், ஆண்டவரே எம்முடையதெல்லாம் உம்முடையது ஐயா, கேட்டு தான் உட்காரணும் இல்லை, நம்ம படகு இது. அப்பவும் பேதுருவை தான் கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த படையை தள்ளிலே தள்ளு என்று சொல்லி ஒரு போதகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஆண்டவர் வர்றார், அவர் பாட்டுக்கு ஊழியம் செய்கிறார். இங்கே பார்த்தா நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம், இது ஒரு அவமானம் தானே. வருமானம் இல்லாதது ஒரு அவமானம் தானே. வருமானம் இல்லாதது அவமானம் இல்லை. அந்த வருமானத்துக்கு பின்னாடி பல கட்டணங்கள் தீர்வுகள் செலுத்தப்பட வேண்டும். குடும்பம் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறாங்க, போஷிக்கப்பட வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஜெபம் என்ன செய்கிறது என்றால், எங்களுக்கு அந்த ஆகாரத்தை தாரும், எங்களுக்கு அனுதினமும் எங்களுக்கு ஆகாரத்தை தாரும், அன்றன்றுள்ள அப்புறத்தை எங்களுக்கு தாரும் என்று எழுதப்பட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா தமிழ் வேதாமத்திலையும் ஆங்கில வேதாமத்திலையும் இந்த பன்மையிலே குறிக்கப்பட்டது. எங்கள், என்னுடைய அப்பம் இல்லை. ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாரும் சாப்பிட வேண்டும், எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. எங்களுக்கு அந்த ஆகாரத்தை தாரும், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பன்மையிலே வரும். எனது என்னுடையது என்பதெல்லாம் இல்லை. நல்லா புரிந்து கொண்டீங்கன்னாக்கா பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுக்குள்ளே வரும். இந்த இடத்துல நான் எனது என்று வருகிற பொழுது யோனா சொல்லலாம். சில சமயத்தில் எலியா கூட சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே நான் மரித்திருந்தது நலமாக இருக்கும். மோசே சொல்லுகிறார், நான் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும். யோபு சொல்லியிருக்கார், நான் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும். தனிப்பட்ட தாக்குதல். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது என்று கேட்டால், பலருடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது ராஜ்யத்துக்கு வருகிறவர்களுக்கும் ராஜ்ய கோட்பாடுக்குள்ளே வருகிறவர்களுக்கும் ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கும் மதவாதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்கிறேன். மதவாதிகள்னால் என்னென்னா, அவங்க நியம நிஷ்டையோடு இருப்பாங்க, பரிசேயர்களை போல் இருப்பாங்க. ஆலயம் போகணும், ஆலயம் வரணும், தசமாக செலுத்தணும், உபவாசிக்கணும், காலையில் போகணும், சாயந்தரம் போகணும். நான் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, டெய்லி ஆலயத்துக்கு போகிறவங்கலாம் 2 வேலை போகிறவங்க இருக்கிறாங்க. இனி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஆனால் ராஜ்யம் என்று சொன்னால் அது தெரியாது. அந்த ஜபம் படிக்கிறாங்களே தவிர அதனுடைய ஆடம் அவர்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வருகிறது இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய ஜபம், என்னுடைய கூக்குரல், என்னுடைய காரியம், எனது வாழ்க்கை, என் பிள்ளை, எனது என்பதை விட்டு எங்கள் என்று எப்பொழுது சொல்லுகிறீங்களோ அப்பொழுது நீங்கள் பரலோகம் உங்களுக்கு நெருங்கி வருகிறது. இந்த பக்கம் வருவதற்கு பல ஆண்டுகள் ஆனாலும் சில பேருக்கு அந்த அறிவு இருக்காது. அது அந்த அறிவு என்றால் மூளை சொல்லலை, இந்த ஞானம் இருக்காது. எனது பிரச்சனை, எனது வீடு, எனது வாசல், எனது மகள், எனது மகன், எனது பிள்ளை திருமணம், இப்படி என்னுடையது என்று இருக்கிற வரைக்கும் ராஜ்யத்துக்கு தூரமாக இருக்கும். எங்கள் என்று வருகிற பொழுது முதல்ல குடும்பம் ஒற்றுமையாக காணப்படும். திஸ் யுவர் ஃபேமிலி. நான் எல்லோரும் கலந்தவங்க தான் குடும்பம். கணவன், மனைவி, பிள்ளைகள், இது 2 கலவைக்கு சேர்ந்து பிறந்தான் பிள்ளைங்க. இது ஒரு திசையில் வந்திருக்கும், அது ஒரு திசையில் வந்திருக்கும், இது ஒரு பின்னணி, அது ஒரு பின்னணி. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தே இருப்பாங்க. சில பேர் திருமணம் ஆனதும், மன அளவில் சொல்கிறேன், இது ஒட்டவே ஒட்டாது. ஏதாவது ஒரு காரணத்தில் இது பிரிஞ்சு கொண்டே இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மட்டுமல்ல, ராஜ்யத்தின் புத்திரர்கள் இதை இணைக்கிறவர்களாக இருக்கணும். 3வது மனுஷனை வச்சு தான் உடச்சிடுவான். இது 3வது மனுஷங்கிட்ட கொண்டு போய் கவுன்சிலிங் கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை இன்னைக்கு. அது என்னென்னா, எது தசமாக கொடுக்குதோ அது பக்கம் சாஞ்சிடுவாங்க. பொண்ணு வீட்டு பாஸ்டர் பொண்ணு வீட்டுக்கு பக்கம் பேசுவார், பையன் வீட்டு பாஸ்டர் பையன் வீட்டு பக்கம் பேசுவார்ன்ற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ பரிசுத்தவான்கள்கிட்ட இந்த இடத்துல பரிசுத்தத்தை சபையை எதிர்பார்க்க விரும்புகிறது இல்லை. அது எதுக்கு அதை எடுத்து போய் சொல்லணும், அப்புறம் அதை நொந்துக்கணும், அப்புறம் இத்தனை வருஷம் போய் கொண்டு வருகிற சபையிலே போக முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான். இல்லை நம்மளை பற்றி ஏதாவது அந்த பெண் போய் சொல்லுவா. நிறைய விஷயம் அதுக்கு பரிசுத்தவான்கள் வரைக்கும் போகாது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போவோம், நீதிமன்றம் போவோம், எங்கெங்கேயோ போவோம். போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகலாம். இந்த இடத்துக்கெல்லாம் இது வாகனம் தொலைஞ்சிச்சுன்னா போகலாம். அது நம்ம மேலே விழுந்த கடமை, போய் புகார் கொடுத்து தான் ஆகணும். இது கணவன் மேலே புகார் கொடுக்குறதோ, மனைவி மேலே புகார் கொடுக்குறதோ குடும்பத்துக்குள்ளே, அது ஏனென்றால் என்னுடையது என்று ஒரு மனுஷன் தீர்மானிக்கிற பொழுது இந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் நம்ம ஆளாகணும். எங்கள் குடும்பம், எங்கள் ஆகாரம், எங்கள் கடன்கள், இப்படி எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது கூடி செபிக்கிற குடும்பமாக அது காணப்படும். ஏன் அதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், இது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளில் இது முக்கியமாக நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த ஜபம் சொல்லுகிறது பன்மையிலே சொல்லப்படுகிறது. பலருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு நீதிமானுடைய கருத்தில் ஒரு காரியம் கிடைக்கிற பொழுதோ, ஒரு துன்மார்க்குடைய கருத்தில் ஒரு காரியம் கிடைக்கிற பொழுது அது எதிராக இருக்கும். துன்மார்க்கின் கருத்தில் ஏதாவது கிடைத்தா, பொருளாதாரம் கிடைத்தா, இந்த ஞானம் இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால், வெல்த் வித்தவுட் டிசிப்ளின்,
அது அந்த நீதிமானே சொல்கிறேன், நீதிமானாக இருப்பான். அந்த ராஜாக்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏறின வேகத்தில் விழுந்து விட்றான். ஏன்? வார்த்தை இல்லை, வல்லமை இருக்குது. அதாவது வளம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அனுகிரகம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆசாரியனே சில பேர் மறந்துடுவான். ஆசாரியர்களெல்லாம், அதாவது என்ன சொல்கிறது, ஆசாரியர்களை துச்சமாக பார்க்குற ராஜாக்கள் இருந்தாங்க, ஆசாரில் கை நீட்டி அடிக்கிற ராஜாக்கள் இருந்தாங்க. இது ஊழியக்காரன் அடிக்கிறது அதுக்கு சொல்ல. இவனுக்கு சுத்தமாக ஃபீஸ் போன பல்பாக இருக்கான், காசு மட்டும் இருக்குது கையில், சுத்தமாக ஞானமே இல்லை. பரத்துக்குரிய ஞானம் நான் சொல்கிறேன், ராஜ்யத்துக்குரிய ஞானம் இல்லவே இல்லை. இருந்தால் அந்த இடத்துல அதெல்லாம் தடுத்து ஆட்கொள்ளப்படும். இந்த ஊழியக்காரங்களை அடிக்கிறது, ஊழியக்காரங்களை சிறுமப்படுத்துறது தான் இப்போ வைரலாகுமே தவிர, ராஜ்யத்தினுடைய ஞானம் இல்லைன்றது அங்கே அறிவுக்கு வரவே வராது. ஊழியக்காரனை பேசினா குஷ்ரோகம் வரும், ஊழியக்காரனை அடிச்சா தரித்திரம் பிடிக்கும், ஊழியக்காரனுக்கு விரோதமாக போகக்கூடாது, இது வரைக்கும் தான் திசை திருப்பப்படும். ஏன் அவன் அது இப்படி செய்கிறான்னா, ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்கு அவன் தூரமாக இருக்கிறான். வல்லம் இருக்குது, வல்லம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இதுதான் டிசிப்ளின் வித்தவுட் வெல்த், வித்தவுட் டிசிப்ளின். இது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள் நீங்கள் வருகிற பொழுது அது உங்களை பரிசுத்தப்படுத்தும், ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரும். இதோடு அந்த இடத்துக்கு அந்த சைடு நம்ம போக முடியாது. ஊழியக்காரன் என்றால் நீங்கள் கனவீனமும் பண்ண மாட்டீங்க, கனம் பண்ணலாம், அதோடு இருக்கும். இந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள். இவங்க ஊழியக்காரனை கூட இவங்க எப்படி பார்ப்பாங்கனாக்கா, தேவனை நோக்கி பார்க்குற பொழுது இந்த மனநிலைக்கு ஏற்றபடி ஒரு ஊழியக்காரனை கத்திர எழுப்புவார். அதனால தான் எல்லார்கிட்டையும் போக மாட்டாங்க. இட்ஸ் ஆல் அனாயிட்டிங் கனெக்ட்ஸ், ஆட்டிடியூட் கனெக்ட்ஸ். அதை போதிக்கிற இடம் தான் தேவ சபை. இந்த இடத்துல இயேசு கூப்பிட்டு பேசுகிறார். இந்த மனுஷனுடைய காரியத்தை குறித்து எதுவுமே பேசலை, அந்த வேலை வரைக்கும் காத்திருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் போதகம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறான். இயேசு பல அலுவல்கள் இருக்கிறார், நம்முடைய கூக்குரல அவர் கேட்கறது இல்லை, அப்படி இல்லை விஷயம். இயேசுனுடைய வேலை இன்னும் வாழ்க்கையில் வரல, நான் காத்திருக்கிறேன். அந்த போதகம் பண்ணினார். அவன் போதகம் பண்ணி முடிந்த பிறகு சீமோனை நோக்குகிறான். அது வரைக்கும் சீமோன் வாயை திறக்கல. இந்த 10 குஷ்டரோகிகள் சொல்லுகிற ஜெபத்தை எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே தாவீது குமாரனை இறங்குங்க. பாருங்க, அவங்க தள்ளப்பட்ட கற்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க கற்றுக்கிறாங்க, கூச்சல் போடுகிறாங்கன்னாக்கா அவங்க மனநிலை வேறு. நீங்கள் ஆலயத்துக்கு போக்குவரத்தமாக இருக்கிற ஜனங்கள் மட்டுமல்ல, நீங்கள் சாபத்திலேருந்து வெளியே வந்த ஜனங்க. அவன் ரத்தம் சிந்தப்படலை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது ஒரு சாபகாரமான நோய், அது பாலயத்துக்கு வெளியே இருக்க வேண்டிய ஒரு நோய். அவன் கத்தி கூச்சல் போடலாம், அவன் கத்தர் காதில் போகணும்னு நினைக்கலாம், அவன் விசுவாசம். நீங்கள் நானும் அப்படி இல்லை. நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் வாரம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கூடுகிறோம், மாதம் திருவிருந்து பஸ்க்கு ஆசரிக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் பாருங்கள். அது இல்லாமல் வேத பாடம். இந்த இடம்லாம் உங்களை என்ன செய்கிறனால செதுக்கி உங்களை ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டு வருகிறதுன்னு நான் சொல்ல வருகிறேன். அவன் முன்ன பின்ன தெரியாதவன் இயேசு போகிறத பார்த்து கத்தி கொண்டு இருக்கிறான். நம்ம அதை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள், நீங்கள் கத்த வேண்டாம், கூச்சல் போட வேண்டாம். நீங்கள் சத்தமாக பேசுனா கத்தர் கேட்குன்னு நினைக்கிறது, இதெல்லாம் அறியாமன்னு சொல்லலாம், இல்லை இது வேதத்துக்கு புறமான காரியம்னு சொல்லலாம். இந்த மனுஷன் அந்த தேவையை குறித்து வாழையை திறக்கவே இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் வேலை பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிற வேலையை செய்கிறான், இயேசு சொல்லுகிற வரைக்கும் கம்மன் இருக்கிறான். he never prompted. ஒரு வார்த்தை சொல்ல ஐயரே அப்படின்னு கூட சொல்லலை, நம்மளை கவனின்னு கூட சொல்லலை. அவனை பார்த்ததும் ஆண்டவரனை பார்த்தும் சொல்லுகிறார், வலையை ஆழத்தில், படவை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க என்றார். அவ்வளோதான். அந்த வார்த்தை வந்ததும் பற்றி எரிகிறது அவன் மனசில், ஆத்துமாவில். கர்த்தருடைய வார்த்தை வந்ததும் பற்றி எரிகிறது. என்ன பற்றி எரிகிறது? அவன் சொல்லுகிறான், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போட்டுக்கிறேன். இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிற மனுஷனாக இருக்கிறான். காலையே சொன்னால் அந்த நாகரிகம் வேறு எல்லாம், அது உண்மையிலே உண்மை. ஆனால் இந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுக்குள்ளே அந்த மனுஷனை நடத்தி இருக்கிறார் பாருங்கள், ஆண்டவருடைய நடத்துதல். அவனோடு கர்த்தர் நெருங்கி பழக அவன் என்னதான் பதற்றம் கொண்டானா இருந்தாலும் அந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறான். வார்த்தை வந்தது பிறகு அவன் பேசுகிறான். இங்கே நம்ம வார்த்தை வருவதுக்கு முன்பு நிறைய பேசி விடுகிறோம். கர்த்தர்கிட்டே சொல்கிறேன், மனுஷன்கிட்ட இல்லை, கர்த்தர்கிட்டே. ஆண்டவரே எனக்கு இது தேவை, ஆண்டவரே எனக்கு அது தேவை, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெபத்துக்கு விரோதமாக பேசுகிற பேச்சு நினைக்க போகிறீங்க. ராஜ்ய சிந்தையின் வழியில் நம்ம கர்த்தரை சேவிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஐயரே முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை,
ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, இதில் இருக்கிற ரகசியம் என்னென்னா, அவ்வளோ சீக்கிரத்தில் ராவியில் தான் மீன் வரும், பகலில்